பிஎஸ்என்எல் சிம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஏரியாவாக இந்த 4G நெட்வொர்க் கிடச்சிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4G நெட்வொர்க்கோட இம்ப்ளிமெண்டேஷன் 2025 பாதி வரையும் எடுக்கும் டைம். இப்போ 1-2 மேஜர் சிட்டிஸில் இந்த 4G கிடச்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் சில சிட்டிஸில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் 4G கிடைச்சாலும் நிறைய பேருக்கு இந்த VoLTE, அதாவது வாய்ஸ் ஓவர் LTE அப்படிங்கிற ஃபீச்சர் கிடைக்கலாம் சொல்கிறாங்க. இந்த வாய்ஸ் ஓவர் LTE நீங்கள் எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு HD குவாலிட்டியில் நீங்கள் ஃபோன் கால்ஸ் மற்றும் வீடியோ கால்ஸ் பேச முடியும். ஏற்கனவே ஜியோ அல்லது ஏர்டெல் வச்சிருந்தீங்க அதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே குவாலிட்டியில் நீங்கள் பிஎஸ்என்எல்லையும் ஒரு HD குவாலிட்டியில் கால்ஸ் பேச முடியும். ஸோ இதுலேருந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அது போக இதில் வேறு என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க ஆதரவு தாங்க. ஸோ பிஎஸ்என்எல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி 4G நெட்வொர்க் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இப்போவும் கூட ரீசெண்டாக நிறைய பேர் இந்த நெட்வொர்க் கிடைக்காம காசே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஜியோ ஏர்டெல் மாதிரியே நெட்வொர்க்கும் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் சில பேருக்கு இந்த 4G நெட்வொர்க்கும் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ சில பேருக்கு புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கு. அதையும் என்னால் கமெண்ட்டில் பார்க்க முடியுது. ஸோ எப்படி இருந்தாலும் சரி, இப்போதைக்கு நிறைய பேருக்கு இந்த 4G VoLTE எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ போடுறேன். ஸோ இந்த 4G VoLTE அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ஸ் ஓவர் LTEன்னு சொல்லுவாங்க. அதாவது LTE அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, 4G நெட்வொர்க் தான். இந்த 4G நெட்வொர்க் மூலமாக நம்ம கால்ஸ் பேசும்போது அது VoLTE அப்படிங்கிற சர்வீஸ் ஆக்டிவேட் ஆகிருந்துச்சுன்னா அது HD காலிங் பண்ண முடியும். அதாவது நம்ம வாய்ஸ் ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கும் ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வீடியோ காலிங் பேசினாலும் நம்மளோட வாய்ஸ் எல்லாமே கிளியராக கேட்கும். ஸோ ஒருவேளை உங்கள்கிட்ட ஜியோ அல்லது ஏர்டெல் சிம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். அதாவது ஜியோ டு ஜியோ அல்லது ஏர்டெல் கால் பண்ணியிருந்தீங்கன்னா 2 ஃபோன்லையும் VoLTE இருக்கும்போது அவங்க பேசுகிறது உங்களுக்கும் நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கும் ரொம்ப தெளிவாக கேட்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கால்ஸ் எல்லாமே ரொம்ப லோவான லேட்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது மற்ற ட்ரெடிஷனல் 2G அல்லது 3G காலிங் கம்பேர் பண்ணி பார்க்க வேகமாக உங்களுக்கு இந்த கால்ஸ்லாம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த VoLTE எனக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்க்கணும்னா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்க போனோட டாப் சைடில் இந்த BSNL சிக்னல் உங்களுக்கு தெரியும். அதாவது டவர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அது பக்கத்தில் VoLTE அப்படிங்கிற ஒரு சின்ன எழுத்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் LTE ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகலாம்னு அர்த்தம். ஒருவேளை ஆக்டிவேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி 3Gயில் எப்படி கால் பண்ணீங்களோ அதே குவாலிட்டியில் தான் உங்களுக்கு கால் ஆகும். ஸோ ஏற்கனவே இந்த VoLTE பற்றின அட்வான்டேஜ் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதனால் இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்கிற மெசேஜிங் ஆப்புக்கு ஓப்பன் பண்ணிடுங்க. எந்த ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் அல்லது ஐஃபோன் வச்சிருந்தா சரி, டேரெக்டாக உங்கள் மெசேஜ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது SMS அனுப்புறதுக்கு இந்த மெசேஜ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்கள் மெசேஜிங் ஆப்பில் 53733 அப்படிங்கிற நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மெசேஜில் நீங்கள் ACT VoLTE அப்படிங்கிற ஒரு மெசேஜ் டைப் பண்ணணும். அதாவது ஆக்டிவேட் VoLTE அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் தான் அது. ACT VoLTE அப்படிங்கிறத எல்லாத்தையும் கேப்ஸில் ஸ்பேஸ் விடாமல் அடிச்சதுக்கப்புறம் அதை 53733 அப்படிங்கிற நம்பருக்கு SMS அனுப்புங்க. அனுப்பும்போது 2 சிம் இருந்துச்சுன்னா BSNL சிம் எதில் இருக்கோ அந்த சிம்ல தான் நீங்கள் SMS அனுப்பணும். ஒருவேளை BSNL சிம் சிம்மாக போட்டிருந்தீங்கன்னா அந்த சிம்ல நீங்கள் SMS அனுப்புங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த SMS அனுப்பி முடிச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் BSNL தரப்புலேருந்து உங்களுக்கு ஒரு SMS அனுப்புவாங்க. ஸோ ஒருவேளை உங்கள் ஏரியாவில் 4G அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 4G VoLTE சர்வீஸ் ஆக்டிவேட் ஆயிரும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு இந்த மெத்தட் ஒர்க் ஆகலைன்னா 2வது மெத்தட் ஒன்று சொல்கிறேன். அதாவது நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஃபோன் டயல் பேடுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் 53734 அப்படிங்கிற நம்பரை டைப் பண்ணிவிட்டு BSNL சிம் எந்த சிம் நம்பரில் வச்சுருக்கீங்களோ அதில் கால் பண்ணுங்கள். கால் பண்ண உடனே ஒரு ரிங் போக முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் ஒரு டைம் டயல் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு VoLTE ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஆக்டிவேஷன் மெசேஜ் உங்களுக்கு வரும். சப்போஸ் உங்கள் ஏரியாவில் BSNLோட VoLTE அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் இந்த டாப்பில் இந்த BSNL சிக்னல் பக்கத்தில் VoLTE சிக்னல் உங்களுக்கு தெரியாமிக்கும். இந்த VoLTE அப்படிங்கிற எழுத்து தெரிஞ்சுன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் ஃபோனில் இந்த VoLTE சர்வீஸை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இது மூலமாக BSNL சிம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் VoLTE அப்படிங்கிற வாய்ஸ் ஓவர் LTE சர்வீஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் வரை நன்றி, வணக்கம்.